COVID-19 பரவல் முழு விழிப்பு நிலையில் மலேசிய சுகாதார அமைச்சு. மே 26, 27 கோலாலம்பூரில் ஆசியான் உச்சநிலை கூட்டம். 71 பள்ளிகள் இல்லிருப்பு கற்றலை மேற்கொள்ள அனுமதி. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக, உங்களுடன் நான் சூர்யா சம்பத். அனைத்துலக மற்றும் உள்நாட்டு அளவில் COVID-19 நிலை தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணிக்கப்படும். அண்டை நாடுகளான தாய்லாந்திலும் சிங்கையிலும் COVID-19 தொற்றாளிகள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. மலேசியாவில் வாரத்திற்கு சராசரி 600 பேர் COVID-19க்கு இலக்காவதாக அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். COVID-19 நடப்பு சூழல் தேசிய எச்சரிக்கை நிலையை இன்னும் எட்டவில்லை என அமைச்சர் எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டார். இதுவரையில் உயிரிழப்பு பதிவாகவில்லை. இம்மாதம் 4 மற்றும் 10 தேதிகளுக்கு இடையே தாய்லாந்தில் 16,607 பேர் COVID-19க்கு இலக்கான வேளை 6 மரணமுற்றனர். சிங்கப்பூரில் ஏப்ரல் 27 தொடக்கம் மே 3 வரை COVID-19 பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 14,200 அதிகரித்தது. முந்தைய வாரத்தில் அந்த எண்ணிக்கை 11,100 இருந்தது. 133 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சாலை விபத்துகளை குறைக்கும் அணுகுமுறை பெருநாள் காலங்களில் மட்டும் மேற்கொள்ளப்பட வேண்டியது அன்று. சாலை பயணிகள் அதனை அன்றாட கடமையாக வழமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என துணை பிரதமர் டாக்டர் அஹ்மத் ஜைட் ஹமீடி வலியுறுத்தினார். கடந்த பெருநாள் காலத்தில் சாலை விபத்துகள் விகிதம் 10 விழுக்காடு குறைந்தது. விபத்துகளால் நேரும் மரணங்களும் வழக்கத்தை காட்டிலும் 44 விழுக்காடு சரிவு கண்டது. இது சிறந்த அடைவு நிலை என துணை பிரதமர் பாராட்டினார். நெறியுடன் வாகனத்தை செலுத்தி விபத்தை தவிர்க்கும் அணுகுமுறை பெருநாள் காலத்தில் மட்டுமன்றி வேலை நாட்களிலும் வார இறுதியிலும் பின்பற்றப்பட வேண்டும். போக்குவரத்து நெரிசல், விபத்து, உயிரிழப்புகள் போன்றவற்றை குறைக்க போக்குவரத்து அமைச்சு, பொதுப்பணி அமைச்சு, சாலை போக்குவரத்து துறை, பிரசரண நிறுவனம் ஆகியவை இணைந்து ஆக்ககர நடவடிக்கையை எடுத்தன. அரசு நிறுவனங்களின் அந்த கூட்டுழைப்பு எடுத்துக்காட்டாக கொள்ளக்கூடியது. எல்லாரின் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு உயர் நெறியுடன் வாகனத்தை செலுத்தும் பண்பாடு தொடரப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அஹ்மத் ஜஹீத் கேட்டுக்கொண்டார். சபா கோத்தா கினபாலுவில் 33 கிலோவால்ட் மற்றும் 11 கிலோவால்ட் மின்சார அமைப்பை வலுப்படுத்தும் மின் விநியோக திட்டம் முழுமையாக நிறைவடைந்தது. இறுதிக்கட்டமாக நேற்று மாலை பனாம்பாங் முதன்மை மின் நிலையம் செயல்பட தொடங்கியதை அடுத்து அந்த திட்டம் வெற்றிகரமாக முழுமை பெற்றதாக துணை பிரதமர் டாக்டர் ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். சபா மின் விநியோக சிறப்பு திட்ட பணிக்குழுவின் கீழ் மேற்கொள்ளப்படும் 2வது திட்டம் அது. இவ்வாண்டு முழுமை பெற அட்டவணையிடப்பட்டிருந்த அந்த திட்டம் 2,24 லட்சம் ரிங்கிட் செலவை உட்படுத்தியிருந்தது. மாநில தலைநகர் கோத்தா கினபாலுவில் உள்ள பனாம்பாங், கப்பாயான், KKIA, கோத்தா கினபாலு அனைத்துலக விமான நிலையம் போன்ற முக்கிய மின் பகிர்மான தளங்களின் சுமையை இது குறைத்துள்ளது. எல்லா மின் நிலையங்களும் சரிசமமான மின் விநியோகத்தை பகிர்ந்தளிக்கும் பொருட்டு 33 கிலோவால்ட் மற்றும் 11 கிலோவால்ட் மின்சார அமைப்பை வலுப்படுத்தும் மின் விநியோக திட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு முன் அந்த 3 மின் நிலையங்களும் மின்சாரத்தை விநியோகிப்பதில் பெரும் சிக்கலை எதிர்கொண்டிருந்தன. இந்த திட்டத்தின் மூலம் கோத்தா கினபாலு சுற்றுப்பகுதியில் மின் விநியோக தடையை குறைப்பதோடு அதனை சரி செய்யும் நடைமுறைகளையும் விரைவுபடுத்த முடியும் என எரிசக்தி மாற்ற, நீர்வள உருமாற்ற அமைச்சருமான டாக்டர் ஃபடிலா யூசுப் நம்பிக்கை தெரிவித்தார். நாடி பிராண திட்டம் வாயிலாக புறநகர்களில் ஆயிரக்கணக்கான தொழில் முனைவோர் உருவாக்கப்பட்டுள்ளனர். தொழில்நுட்பம், அதிவேக இணைய பயன்பாட்டின் வாயிலாக லாபகரமான வருமானத்தை அவர்கள் ஈட்ட முடிவதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபமி ஃபடில் தெரிவித்தார். நாடி மையத்தை பயன்படுத்தி வர்த்தகம் மேற்கொள்ளும் நாடி பிராணோ திட்டம் தோற்றுவிக்கப்பட்டதில் இருந்து அதில் பங்கேற்று பயனடைந்த 3,390 பேரில் 85 விழுக்காட்டினர் மகளிர் ஆவர். அவர்களுள் பெரும்பாலானோர் அனைத்துலக சந்தைகளை ஊடுருவியிருப்பதாக அமைச்சர் கூறினார். இருந்த இடத்தில் இருந்தே அயல் நாடுகளில் வாடிக்கையாளர்களை பெறும் ஆற்றலை நாடி மையங்கள் வழங்கியிருப்பதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். 2025 உலக தொடர்பு நாள் தகவல் அறிந்த சமூக கொண்டாட்டத்தில் பங்கேற்ற பின் டாக்டர் ஃபாமி ஊடகத்தாரிடம் பேசினார்.
46ஆம் ஆசியான் உச்சநிலை கூட்டத்தை முன்னிட்டு கோலாலம்பூர் ஸ்லாங்கூரில் உள்ள 71 பள்ளிகள் இல்லிருப்பு கற்றல் கற்பித்தலை செயல்படுத்த அனுமதிக்கப்படுகிறது. இம்மாதம் 26 தொடங்கி 28ஆம் தேதி வரை PDPR அணுகுமுறையை பயன்படுத்த தொடர்புடைய பள்ளிகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. மாநாட்டின் போது குறிப்பிட்ட சாலைகள் மூடப்படுவதோடு பாதுகாப்பும் வலுப்படுத்தப்படும். அவற்றை கருத்தில் கொண்டு அந்த பள்ளிகள் இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல் மேற்கொள்ள கல்வி அமைச்சு அனுமதி வழங்கியிருக்கிறது. அங்கு பயிலும் மாணவர்களின் கல்வியை செவ்வனே தொடர்வதை இதன் வாயிலாக உறுதி செய்ய இயலும். பெருந்தொற்று மற்றும் பேரிடர் காலங்களில் கையாளப்பட்ட இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல் முறையை அமைச்சு சுட்டிக்காட்டியது. இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல் முறையை பற்றி அறிந்து கொள்ள விரும்பும் பெற்றோர், பாதுகாவலர், ஆசிரியர் ஆகியோர் தொடர்புடைய பள்ளிகளின் அதிகாரப்பூர்வ தளத்தை நாடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கோலாலம்பூரில் ஜாலன் ஃபிளெச்சர் தமிழ் பள்ளி, அப்பர் தமிழ் பள்ளி, ஸ்லாங்கூரில் புட்டாலிங்ஜயா விவேகானந்தா தமிழ் பள்ளி ஆகியவை அந்த முறையை பயன்படுத்தலாம். கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் 46ஆம் ஆசியான் உச்சநிலை கூட்டம் மே 26, 27ஆம் தேதிகளில் நடைபெறுகிறது. நாட்டில் மேலும் அதிகமான இந்திய தொழில் முனைவோர் உருவாக வேண்டும். அதற்கான வழிகாட்டுதல்களையும் நிதி உதவியையும் வழங்க மடானி அரசு ஆயத்தமாக இருக்கிறது. அது குறித்த விளக்கமளிப்பு நாடளாவிய நிலையில் நடத்தப்படும் என தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். தக்கூன் நேஷனல் ஏற்பாடு செய்திருந்த இந்திய தொழில் முனைவோரை வலுப்படுத்துவோம் எனும் கருத்தரங்கை அதிகாரப்படியாக தொடக்கி வைத்து துணை அமைச்சர் உரையாற்றினார். இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டுக்காக தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சு பல திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. அத்தகைய உதவி திட்டங்கள் மக்களுக்கு சென்றடையும் நோக்கில் இந்த கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. சமயத்தில் நம்ம பார்த்தோம்னா இந்த ட்ரைனிங்ல நிறைய நம்மளை கற்றுக்கலாம். நம்மளோட பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி ஏறும். ஸோ பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி ஏறிச்சுன்னா எப்படி அந்த காசு நீங்களை சேவ் பண்ணணும், எப்படி அந்த காசு நீங்கள் உங்களோட பேலன்ஸ் ஷீட் நீங்கள் பேலன்ஸ் பண்ண போகிறீங்க, எப்படி அந்த காசு பாய்ச்சிட்டு நீங்கள் இன்னும் ஒரு கடை இல்லைன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வியாபாரம் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ இதெல்லாம் இந்த ட்ரைனிங் க்ளாஸில் நீங்கள் பார்க்கலாம். இந்திய தொழில் முனைவோர் வணிகத்தில் மேம்படுவதற்கு இந்த திட்டம் உத்தரவாதம் அளிக்கும் என அவர் கோடி காட்டினார். இலவசமாக நடத்தப்பட்ட இந்த கருத்தரங்கில் தக்கூன் கடனுதவி பெற்ற ஸ்லாங்கூர் மற்றும் கூட்டரசு பிரதேசத்தைச் சேர்ந்த 120 இந்திய தொழில் முனைவோர் பங்கேற்றனர். அரசாங்க உதவி திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கும் முறை, அதன் செயல்பாடு, வணிக உத்திகள் அதில் விவரிக்கப்பட்டன. எனக்கு ஹெல்ப் பண்ணது ஒரு சிம்பிள் டாக்குமெண்ட், ஒரு அக்ரிமெண்ட் வச்சு ஹெல்ப் பண்ணதுன்னா அது தக்கூன் தான். நம்ம புதுசாக ஏதாவது கற்றுக்கலாம், இல்லை நெட்வொர்க்கிங் பண்ணலாம், இல்லை நிறைய பேர் தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமுக்கு இந்தியன்ஸ் வந்தீங்கன்னா நிறையா விஷயம் இன்னுமே நம்ம பெட்டராக தான் ஆகுமே தவிர வேர்ஸ்டாகவே ஆகாது. ஹவு டு மேனேஜ் இந்த காசு இந்த மார்க்கெட்டிங் இதெல்லாம் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறத வச்சு என்ன கற்றுக்கிட்டோன்னா, ஜஸ்ட் லைக் காசு கிடச்சோன்னே நம்ம எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. ஜஸ்ட் அதை எப்படி கரெக்டாக மேனேஜ் பண்ணணும், அண்ட் தென் அதை எப்படி இன்னும் க்ரோ பண்ணணும். தென் இப்போது இருக்கிற இந்த ஏரா, இந்த டிஜிட்டல் வேர்ல்டு இதுக்குள்ள எப்படி இந்த மார்க்கெட்டிங்லாம் செய்யறது அப்படிலாம் சொல்லிட்டு கற்றுக்கிட்டோம். நாடு முழுவதும் கட்டம் கட்டமாக இத்தகைய கருத்தரங்குகளை நடத்த தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சு இலக்கு கொண்டுள்ளது. பேராக் ஆட்சியாளர் சுல்தான் நஸ்ரின் முய்சுடின் ஷா கடந்த செவ்வாய்க்கிழமை தெல்லு இந்தானில் நிகழ்ந்த விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கூட்டரசு சேமப்படை அதிகாரிகளை நலம் விசாரித்தார். மாநில தலைமை செயலாளர் டத்தோ அஹ்மத் சுவைடி அப்துல் ரஹீமும் மாநில சுகாதார இயக்குனர் டாக்டர் ஃபெய்சுல் இட்ஸ்வான் முஸ்தாபாவும் அவரை எதிர்கொண்டு வரவேற்றனர். தெலு இந்தான் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள 4 FRU உறுப்பினர்களை பேராக் ஆட்சியாளர் சந்தித்தார். காப்ரல் ஹஸ்லிசால் முகமது அலி, சார்ஜன் மஸ்லான் மாட், காப்ரல் முகமது இஸ்வான் இஷாக், சார்ஜன் முகமது பாரே அலி அவர்களாவர். முகமது ஜுல்னைடி முகமது ஜுல்கிஃப்லி சாதாரண சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மருத்துவமனையில் இருந்த அவர்களின் குடும்பத்தினரையும் சுல்தான் நஸ்ரின் சந்தித்தார். விபத்தில் பாதிக்கப்பட்ட FRU உறுப்பினர்களுக்கு அவர் தனிப்பட்ட வகையில் நிதி உதவியை வழங்கினார்.
அரசாங்கத்தின் திட்டங்களையும் கொள்கைகளையும் விரிவாகவும் சரியாகவும் எடுத்துரைக்கும் கடப்பாடு ஊடகங்களுக்கு உண்டு. அதற்கான ஆற்றலை தமிழ் ஊடகங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என தொடர்பு அமைச்சின் தொலை தொடர்பு அடிப்படை வசதி பிரிவு துணை தலைமை செயலாளர் மனு வீரபத்ரன் வலியுறுத்தினார். துன் அப்துல் ரசாக் ஒலிபரப்பு தகவல் கழகத்தின் ஏற்பாட்டிலான தமிழ் ஊடக படைப்புகளில் படைப்பாற்றல் மற்றும் புத்தாக்கத்தை உருவாக்கும் 3 நாள் பயிலரங்கை நிறைவு செய்து மனு வீரபத்ரன் உரையாற்றினார். நாட்டில் உள்ள தமிழ் ஊடகத்தினரின் செய்தி சேகரிப்பு ஆற்றல், நுணுக்கம், நுட்பம் போன்றவற்றை வலுப்படுத்துவதற்கான பயிற்சிகளை நல்க இப்தார் ஆயத்தமாக இருப்பதாக அவர் கூறினார். கையடக்க கருவிகள் துணை கொண்டு செய்திகளை விரைவாகவும் ஆக்ககரமாகவும் தயாரித்து மக்களுக்கு, குறிப்பாக இந்திய சமுதாயத்துக்கு வழங்கும் நோக்கத்தை முதன்முறையாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த பயிலரங்கம் கொண்டிருந்தது. விவேக பேசி ஊடகவியல் அதற்கான திறமையை மேம்படுத்திக் கொள்வது பற்றி விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. அறிவு சம்பந்தப்பட்டதும் ஸ்கில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சி நடக்குது. ஸோ அவங்கள நம்ம இது நல்லா ட்ரைனிங் பண்ணிட்டோம்னா அடுத்த கட்டம் வந்து இண்டஸ்ட்ரி எப்படி சரி பண்ணலாம். உதாரணத்துக்கு ஹவு டு மேக் மணி ஃப்ரம் அவங்க ஓன் டேலண்ட். இன்னும் அதுக்கு பிறகு டெக்னாலஜியை வந்து எப்படி ஏஐ டெக்னாலஜி உட்பட எப்படி தன்னுடைய வளர்ச்சிக்கும் அவங்களுடைய ஏர்னிங் பர்பஸுக்கும் எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்றதுக்கும் இந்த மோடியில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒன்ஸ் அவங்க அந்த காசை முடித்த கையோட அவங்க ரெடி டு டூ ப்ரோக்ராம்ஸ், இல்லாட்டினா ஒரு அவங்க டேலண்ட்டை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்கை வந்து ஆஃப்டர் த காஸ் அவங்களுக்கு கிடைக்கும். கடந்த புதன்கிழமை தொடங்கி நேற்று முடிவுக்கு வந்த அந்த 3 நாள் பயிலரங்கில் தமிழ் ஊடகங்கள் சார்ந்த 18 பேர் கலந்து கொண்டனர். இவ்வளோ இன்புட்டான ஒரு விஷயத்தை வந்து இத்தனை நாள் எங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சு. இங்கே வந்து அந்த 3 days கோர்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய கற்றுக்கிட்டோம். என்னென்ன அக்தாஸ்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் ஜேர்னலிசம்னா என்ன, மொபைல் ஜேர்னலிசம்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வந்து இனி வரும் காலங்களில் வந்து நிறைய இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அது எங்களோட ஆசை. செய்தினா செய்தியாக தான் பார்த்தோம். ஆனால் ஒரு லொக்கேஷன்லேயே பல விதமான செய்திகளை எடுக்கலாம், அது பல விதமான முறையில் எழுதலாம் அப்படின்றத இந்த காஸ் மூலிமா நிறைய கற்றுக்கிட்டாச்சு. அந்த செய்தியை எப்படி சுவாரஸ்யமாக ஆக்குறது, ஹியூமன் இன்ட்ரெஸ்ட்க்கு மக்களுக்கு அதை எப்படி போய் கொண்டு சேர்க்கிறது, மக்களுக்கு எந்த விதத்தில் அது தேவைப்படுதுன்றதை அறிஞ்சு அந்த செய்தி செய்கிறது அப்படின்றத இந்த காஸ் மூலம் ரொம்பவே கற்றுக்கிட்டேன். நான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி தமிழ் சுத்தமாகவே பேசி அந்த கொண்டெய்னர் போட்டவங்க நிறைய பேர் புரியாத அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறதோட அந்த ஒரு தமிழை பயன்படுத்தி ரசிகர்கள் இருக்கிறதுக்கான ஒரு தருணமும் இது அமையுது, இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் வழக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்டேன். மோஜோ ஜேர்னலிசம் பற்றி கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு தனி ஜேர்னலிசம், அதாவது டூ அண்ட் டோன்ட்ஸ், எத்திகாஸ் என்னது, வெளிநாட்டுக்கு போகிறோன்னா எப்படி இருக்க போது. இப்போ எனக்கு வந்துட்டு முழுக்க நான் ஜேர்னலிசம் இந்த பத்திரிகை துறை சைட்டு இருந்ததே இல்லை, ஊடகத்துறையில் இருக்கும். ஆனால் நான் வந்து ஈவென்ட் ஹோஸ்ட், கண்டென்ட் கிரியேஷன் இப்படி இருக்கிற இடத்துல ஜேர்னலிசம் பற்றி தெரியும் போது, இங்கே இப்படி ஒரு விஷயம் இருக்கா, இதில் இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கா அப்படின்றது தெரிய வந்தது. இந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்து அடுத்து எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, நம்ம செல்ஃபை எந்த அளவுக்கு தயார் பண்ணணுன்ற விஷயங்கள் கொண்டு இங்கே வந்து ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. ஒரு கேமராமேனாக இருந்தாலும் நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் போனோமா திடீர்னு அந்த ப்ரோக்ராம் நம்ம வந்து போஸ்டாகவும் செய்ய முடியும், எடிட்டிங் செய்ய முடியும், அப்புறம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் செய்ய முடியும்னு சொல்லி இந்த கோர்ஸுக்கு வந்த பிறகு தான் எங்களுக்கு தெரியுது. எங்களுக்குள்ள அந்த மல்டி டாக்ஸ் வந்து நாங்கள் இன்னும் மேல்பட இந்த வளர்த்துக்கிட்டோம். ஸோ இந்த இதில் கோர்ஸில் வந்து பெரும்பாலும் வந்து கேமரா தான் பழகும். ஆனால் இந்த இதில் வந்து ஹெட்ஃபோன்லேருந்து மோஜோவில் வந்து எப்படி ஷாட் எடுக்கணும், எப்படி மூவ்மெண்ட் எடுக்கணும், அந்த லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி சீனுக்கு ஏற்ற மாதிரி அந்த இதை வந்து நாங்கள் எடுத்து பழகிட்டோம். ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற பயிலரங்குகளை பல்வேறு கட்டங்களாக நடத்துவதற்கு இப்தார் உத்தேசித்திருப்பதாக குமரன் குறிப்பிட்டார். கவிதை வகைமையில் தொன்மையானது மரபு கவிதை. தாயென்ற சந்தமும் தந்தை என்ற தொடையும் சீராக அமைய பெற்றால் நயமான ஓசையுடன் பிறக்கும் இலக்கிய குழந்தை அது. காலமாற்றத்தில் அருகி வரும் மரபு கவிதைக்கு புத்துயிர் அளிக்கும் நோக்கத்தில் ராமு அறக்கட்டளை மரபு கவிதை பயிலரங்கை முன்னெடுத்தது. நிகழ்ச்சியின் நிறைவில் 2வது மரபு கவிதை தொகுப்பும் வெளியீடு கண்டது. நூல் வெளியீடுகளை ஊக்குவிக்கும் அதே வேளை இளம் கவிஞர்களை உருவாக்கும் நோக்கில் மரபு கவிதை பயிலரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. மரபு கவிதைகள் மூத்தவர்களுக்கானது எனும் பொதுவான கருத்தை மறுதளித்து இளையோர் பலர் அந்த பயிலரங்கில் பங்கேற்றனர். மாயிகா துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் மரபு கவிதை பயிலரங்கை நிறைவு செய்து வைத்தார். ஒரு கவிஞனாக உருமாற்றம் பெறுகின்றவர்கள் கவிதையினுடைய பல்வேறு பரிணாமங்களில் கவிதை எழுதினாலும் அவர்கள் மரபு கவிதையை முழுமையாக எழுதும் பொழுதுதான் ஒரு உண்மையான கவிஞனாக பரிமணிக்க
ஆக இந்த தமிழ் பேராயத்துடைய முயற்சி நாடு தழுவிய விழாவில் பல்வேறு இளைஞர்களை, குறிப்பாக இடைநிலைப் பள்ளி, பயிற்சி பள்ளிக்கூடங்கள் போன்ற நிலையில் இருக்கின்றவர்களை சிறந்த கவிஞர்களாகவும் சிறந்த படைப்பாளிகளாகவும் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பயிலரங்கத்தை தமிழ் பேராயம் பாராம அறக்கட்டளை வாயிலாக நடத்தி கொண்டிருக்கிறது. இதில் பல்வேறு இடங்களில் இருந்து மாணவர்கள் பங்கெடுப்பது நமக்கு ஒரு புதிய ஒரு உத்வேகத்தையும், அதே நேரத்தில் இது போன்ற மரபு வழி கவிஞர்கள் நாட்டில் தொடர்ந்து இருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறது. இணையம் வழி நடைபெற்ற அந்த பயிலரங்கில் 22 பேர் கலந்து கொண்டனர். அவர்கள் அனைவரும் உயர்கல்வி கூட மாணவர்களும் தமிழ் பள்ளி ஆசிரியர்களும் ஆவர். இளையோருக்கு மரபு கவிதை குறித்த பட்டறிவை வழங்க எளிய முறையில் இனிய யாப்பு எனும் நூலை பயிற்றுனர் பேராசிரியர் முனைவர் மனோன்மணி தேவி அண்ணாமலை வெளியிட்டுள்ளார். அந்த பயிலரங்கு இயங்கலையில் நடத்தப்பட்டது. யாருக்காக நடத்தப்பட்டது என்றால் மாணவர்களுக்காக நடத்தப்பட்டது. ஆக இந்த பயிலரங்கில் கற்றுக்கொண்ட மாணவர்களில் யாருமே தங்கள் கவிதைகளை இதற்கு முன் எந்த படைப்பிலும், எந்த நாளிதழோ அல்லது எந்த புத்தகத்திலோ வெளிவராத அந்த படைப்புகளை அவர்கள் அனுப்ப வேண்டும், அல்லது அப்படிப்பட்ட மாணவர்கள் தான் இங்கே தெரிவு செய்யப்பட்டார்கள். அந்த அடிப்படையில் 10 வாரம் பயிலரங்கு சிறப்பாக நடைபெற்றது. அதில் மாணவர்கள் மேலும் பல உத்திமுறைகளை இந்த மரபு கவிதையில் கற்றுக்கொண்டார்கள். இவர்களிடமிருந்து நாங்கள் இப்பொழுது எதிர்பார்ப்பது ஒவ்வொருவரும் ஒரு 3 கவிதைகளை அனுப்ப வேண்டும். அந்த கவிதைகளை நாங்கள் புடம் போட்டு தரம் பிரித்து இந்த அடுத்த மரபு கவிதை தொகுப்பில் சேர்த்துக் கொள்வோம். மரபு கவிதைக்கு என தனித்துவமான பல உத்திகள் அந்த பயிலரங்கில் கற்பிக்கப்பட்டன. மரபு கவிதை பற்றிய அந்த நுணுக்கங்களையும் அதனுடைய இலகுவான நடையில் மனோன்மணி ஆசிரியர் கற்றுக் கொடுத்தாங்க. அப்பொழுதுதான் மரபு கவிதை என்பது ஒரு மிகப்பெரிய ஆழி. அது ஒரு சிறு துளிதான் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கின்றது. நான் தமிழ் துறையில் படித்தது கிடையாது. நான் படித்தது பொறியியல் படிச்சுட்டு இப்போ அதில் சார்ந்து தான் நான் வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை தாண்டி தமிழ் மேலே கற்றுக்கணுன்ற ஆர்வத்தில் தான் அம்மா மனோன்மணி தேவி அம்மாவோட உதவியால் தான் நான் இந்த பயிலரங்கும் என்னுடைய நண்பர்கள் அவங்கள நான் கண்டிப்பாக சொல்லியாகணும். அவர்களோட உதவி எனக்கு அம்மாவுக்கு அப்புறம் அதிகமாக உதவி பண்ண என்னுடைய நண்பர்கள் கவிதைகளோட பிழைகள் எல்லாம் திருத்தி கொடுத்து எல்லா உதவிகள் பண்ணதுனால தான் நான் கவிதைகளை எழுதினேன். முன்னமே கற்று இருந்த அந்த மரபு கவிதையை பட்டை தீட்டுவதற்கும் இன்னும் கொஞ்சம் செம்மைப்படுத்துவதற்கும் வழிவகுத்தது. நான் முன்னமே கற்றிருந்தாலும் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. அதில் பாவகைகள், அது இருக்கக்கூடிய யாப்பு, இன்னும் நிறைய பாவகைகள் எழுதக்கூடிய அனுபவம் இந்த பயிலரங்கில் தான் கிடைத்தது. ஆனால் வகுப்பு நடக்கும் போதே ஒவ்வொரு விருத்தமாக ஒவ்வொரு வகுப்புலையும் எழுதிக்கிட்டே வந்து அது முழுமையடைந்து விட்டது. ஆக இன்னும் இருக்கக்கூடிய நாட்களில் அடுத்த ஒரு கவிதையும் எழுதி அந்த புத்தகத்தில் முதல் முறையாக என்னுடைய கவிதை ஒரு புத்தகத்தில் வெளியாகுதுன்னா அது இந்த மரபு கவிதை தொகுப்பு 2 தான். மரபு கவிதை முழுமையாக எழுதக்கூடிய ஆற்றல் மிக்கவராக இந்த பயிலரங்கின் மூலமாக நான் உருவெடுத்திருக்கேன். அதற்கு முன்பதாக அடிப்படை யாப்பிலக்கணம் கற்றுக்கொண்டேன். ஆனால் இருப்பினும் அதை இன்னும் கொஞ்சம் செம்மைப்படுத்த வேண்டும் என்பதனால முனைவர் மனோன்மணி தேவி அவர்களின் கட்டளையின் அடிப்படையில் இந்த பயிலரங்கில் நான் கலந்து கொண்டு மிகுந்த பயனடைந்து இப்போது முழுமையான கவிதைகளை மரபு யாப்பிலக்கணம் கற்று அதன் அடிப்படையில் எழுத கற்றுக்கொண்டேன். எழுதின கவிதைகள்லாம் அப்படி தூசி படிந்து போயிருக்கு. அந்த கவிதைகள்லாம் மீட்டெடுத்து திரும்பவும் கவிதை எழுத தொடங்கி என்னுடைய நூலாக வெளியிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. இதற்கு முன்பு யாப்பிலக்கண வகுப்பில், அதாவது பல்கலைக்கழக வகுப்பில் இருந்தபோது கற்றுக்கொண்டேன். ஆனால் அப்பொழுது போட்டிக்கு மட்டும்தான் எழுதி கொண்டிருந்தேன். இந்த 10 வார வகுப்பில் ஒரு தன்முனைப்பு போல் வந்துவிட்டது. ஏனென்றால் இனிமேல் போட்டிக்கு மட்டும் எழுதாமல் சுயமாக எழுத வேண்டும், ஓய்வாக இருக்கும் போதும் எழுத வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்டுள்ளேன். ஆர்வமுள்ள மாணவர்களும் ஆசிரியர்களும் 2ஆம் மரபு கவிதை தொகுப்புக்கு தங்களின் படைப்புகளை அனுப்ப ஊக்குவிக்கப்படுகின்றனர். கவிஞர்கள் தங்களின் படைப்போடு புகைப்படம், முகவரி, தொடர்பு எண் ஆகியவற்றையும் அனுப்ப வேண்டும். மலேசிய சாதனை புத்தகத்தில் முத்திரை பதிக்க வருகிறது சுட்டா தலை எனக்கு. அந்த உள்நாட்டு தமிழ் திரைப்படம் அதிக அதிரடி காட்சிகளை கொண்ட மலேசியாவின் முதல் தமிழ் திரைப்படமாகவும் விளங்குகிறது. இயக்குனர் தனேஷ் பிரபு கைவண்ணத்தில் உருவான அந்த படைப்பு கடந்த வியாழன் அன்று திரையரங்கை நாடியது. ஏறத்தாழ 1 கோடி ரிங்கிட் பொருள் செலவில் உருவான சுட்டா தலை எனக்கு திரைப்படம் தற்போது நாடு முழுதும் 45 திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஃபினாஸ் மலேசிய தேசிய திரைப்பட வளர்ச்சி கழகம் அந்த உள்நாட்டு திரைப்படம் முழுமை பெறுவதற்கு குறிப்பிட்ட நிதியுதவியை அளித்ததாக தயாரிப்பாளர் டாக்டர் லட்சபிரபு ராஜகோபால் தெரிவித்தார். சாகசம், திகில்,
நகைச்சுவை என எல்லா விதமான பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்ட இந்த திரைப்படம் விலங்குகள் சட்டவிரோதமாக வேட்டையாடப்படுவதை எதிர்ப்பதை மையக்கருவாக கொண்டிருக்கிறது. ஸ்லமாட் பகி மலேசியா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டாக்டர் லட்ச பிரபு இவ்விவரங்களை வழங்கினார். இந்த திரைப்படத்தின் நடிகர்களான விக்னேஷ் பிரபு, ஷாமராஜ் சங்கர், இசையமைப்பாளர் எம் ஜெகதீஷ் ஆகியோரும் அந்த காலை கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சண்டை நிறுத்தம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இரு அணு ஆயுத அண்டை நாடுகளுக்கும் இடையே பேரளவில் போர் வெடிக்கவிருந்த நிலையில் எல்லையில் அமைதி நீடிப்பதை காண முடிகிறது. சண்டை நிறுத்தத்தை பாகிஸ்தான் மீறாது அமைதியை உட்படுத்திய முழுமையான கலந்துரையாடலை இஸ்லாமாபாத் விரும்புவதாக பாகிஸ்தான் துணை பிரதமர் இஷாக் டார் கூறினார். அதேவேளை ராணுவ அவசர ஆயத்த நிலைகளை குறைத்து பாகிஸ்தானுடன் இணைந்து இருவழி நம்பிக்கையை வளர்க்க இந்தியா முனையும் என புதுடெல்லி தெரிவித்தது. இம்மாதம் 10ஆம் நாள் இருதரப்பும் சண்டை நிறுத்தத்திற்கு உடன்பட்டன. அமெரிக்காவில் அடுத்த சில ஆண்டுகளில் அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையில் 10 விழுக்காட்டினரை குறைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அரசு துறைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் அமெரிக்க கூட்டரசு வைப்பக தலைவர் ஜெரோம் பவல் அதனை குறிப்பிட்டுள்ளார். கூட்டரசு அரசாங்க ஊழியர் எண்ணிக்கையை பெருமளவில் குறைக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அதிரடியாக முனைந்திருப்பதை அடுத்து அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டிரம்பின் ஆலோசகர் எலன் மஸ்கின் தலைமையிலான அரசு செயலாற்றல் துறை அந்த பணிக்குறைப்பு நடவடிக்கைகளை மும்முரமாக மேற்கொண்டு வருகிறது. கடமையை நிறைவேற்றுவதில் எல்லா அரசு துறைகளும் காலத்திற்கு ஏற்ப செயல்திறனுடன் விளங்க வேண்டும். அதனை உறுதிப்படுத்த எல்லா அரசு துறைகளிலும் உள்ள ஆள்பலத்தின் ஆற்றல் மீளாய்வு செய்யப்படும் என பவல் கூறினார். பணிக்குறைப்பின் ஓர் அங்கமாக ஊதிய பலன்களுடன் கூடிய விருப்ப ஓய்வு திட்டத்தை அமெரிக்க மத்திய பொருளகம் அறிமுகம் செய்யும். தொடர்புடைய அரசு ஊழியர்கள் நடப்பு தேவைக்கு ஏற்ப தங்கள் திறனை பட்டை தீட்டி மற்ற நிறுவனங்களில் இணைந்து பணியாற்ற அது போதுமான அவகாசத்தை வழங்கும் என பவல் குறிப்பிட்டார். பிரேசிலில் இருந்து கோழி இறைச்சி இறக்குமதிக்கு சீனாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் தற்காலிக தடை விதித்துள்ளன. தென் பிரேசில் ரியோ கிராண்டே டோ சூலில் உள்ள ஒரு பண்ணையில் பறவை காய்ச்சல் பரவியதை தொடர்ந்து அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. சீனா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தங்களை மதிக்கும் வகையில் இந்த ஏற்றுமதி கட்டுப்பாடு செயல்படுத்தப்பட்டதாக பிரேசில் வேளாண் அமைச்சு தெரிவித்தது. பிரேசிலின் முக்கிய கோழி இறக்குமதியாளராக சீனா உள்ள வேளை கடந்த ஆண்டு 5,62,000 டன்னுக்கும் அதிகமான கோழி இறக்குமதி செய்யப்பட்டதாக அது கூறியது. ஐரோப்பிய ஒன்றியம் கடந்த ஆண்டு 2,31,000 டன் கோழியை இறக்குமதி செய்தது. கோழி இறைச்சி அல்லது முட்டைகளை உட்கொள்வதன் மூலம் பறவை காய்ச்சல் பரவாது என WHO குறிப்பிட்டது. சீனாவில் மனிதர்களைப் போலவே செயல்படும் ஆற்றல் கொண்ட எந்திரன் அந்நாட்டில் ஆள்பலத்துறையை பாதிக்காது. அதனால் பேரளவிலான வேலை இழப்புகளும் நேரிடா. மாறாக மனிதனுக்கு ஆபத்தான வேலைகளை செய்து உதவ அந்த இயந்திர மனிதன் உதவும் என பெய்ஜிங் பொருளாதார தொழில்நுட்ப மேம்பாட்டு பிரிவின் துணை இயக்குனர் லியாங் லியாங் தெரிவித்தார். அந்த ரோபோக்கள் செயல்திறனை அதிகரிப்பதோடு மனிதர்களால் செய்ய முடியாத பணிகளை செய்யும். விண்வெளி அல்லது கடலடியை ஆராய்வது போன்ற நடவடிக்கைகளில் அது ஈடுபடும். மனிதன் ஓய்வெடுக்கும் இரவு நேரங்களில் எந்திரன் கடமையில் ஈடுபடும் என லியாங் குறிப்பிட்டார். அதனால் உற்பத்தி அதிகரிப்பதுடன் செலவுகளும் குறையும். பெய்ஜிங் இந்த தொழில்நுட்பத்தை தொழிலாளர் பற்றாக்குறைக்கும் முதியோர் பராமரிப்பில் நிலவும் சிக்கலுக்கு தீர்வாகவும் கருதுகிறது. சீனாவில் மனித உருவத்தையும் ஆற்றலையும் கொண்ட எந்திரன்களை தயாரிக்கும் தொழில்துறை வேகமாக வளர்ந்து வருகிறது. கடந்த ஆண்டு அந்த வல்லரசின் 31 நிறுவனங்கள் 36 மனித உருவ மாதிரிகளை அறிமுகப்படுத்தி இருந்ததை லியாங் சுட்டினார். அதே காலகட்டத்தில் அமெரிக்கா 8 எந்திர மாதிரிகளை மட்டுமே உருவாக்கியது. தாய்லாந்து பொது பூப்பந்து போட்டி அதன் இறுதி ஆட்டத்திற்குள் நாட்டின் ஏரன்ஷியா சோவுயிக் ஆடவர் இணையர் நுழைந்துள்ளனர். முன்னதாக அவர்கள் உபசரணை நாட்டைச் சேர்ந்த கித்தினுப்போங் கெட்ரேன் டெச்சாபோல் போவாரா நுக்ரோ இணையரை வீழ்த்தினர்.
21-17, 21-13 என்ற புள்ளிகளில் ஆரன்ஷியா வூயிக் இணையர் இறுதி ஆட்டத்திற்குள் அடியெடுத்து வைத்தனர். அவ்வாட்டம் ஏறத்தாழ 38 நிமிடங்களுக்கு தொடர்ந்தது. தேசிய ஆடவர் இணையர் 2020 தாய்லாந்து பொதுப் போட்டியில் இறுதியாட்டம் வரையில் முன்னேறினர். அதில் அவர்கள் தைவானின் லியாங் வாங்ஷி லின்னிடம் வெற்றியை பறிகொடுத்தனர். தேசிய ஆடவர் இணையை அடுத்து தீனா பெர்லிதான் மகளிர் இணையும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினர். அரையிறுதியில் அவர்கள் ஜப்பானின் ரூய் ஹிரோகாமி சயாகா ஹொபாரா இணையை 21-18, 21-12 என வென்றனர். முதல் செட்டில் தேசிய வீராங்கனைகள் போராடிய நிலையில் இரண்டாம் செட்டை எளிதாக கைப்பற்றினர். நாளைய இறுதியாட்டத்தில் அவர்கள் தென்கொரியா ஸ்வான் இணையுடன் மோதுவர். ரசிகர்களின் வெள்ளத்தில் மூழ்கியது பார்சலோனா நகரம். நடப்பு பருவத்தில் தமது வெற்றி மகுடத்தில் 3 வைரங்களை பதித்துக் கொண்டிருக்கும் அந்த ஸ்பெயினிய காற்பந்து அணியின் வெற்றியை கொண்டாட அவர்கள் அங்கு கூடினர். கூரையில்லா பேருந்தில் வலம் வந்த வெற்றி திருமகன்களை கண்ட அவர்கள் உற்சாகத்தில் துள்ளி குதித்தனர். எல்லா திசைகளிலும் வெற்றி முழக்கங்கள் ஓங்கி ஒலிக்க எங்கு பார்க்கினும் பார்சா கொடிகளே ஆக்கிரமித்தன. நேற்றைய ஆட்டத்தில் எஸ்பானியோலை சுழியத்துக்கு 2 என வெற்றி கொண்டதை தொடர்ந்து 28வது முறையாக லாலிகா பட்டம் பார்சா வசமானது. நடப்பு லாலிகா பருவம் நிறைவை எட்ட இன்னும் 2 ஆட்டங்களே மீதமுள்ளன. அதற்குள் பார்சா அந்த உள்ளூர் முதன்மை மகுடத்தை உரித்தாக்கி ஆதரவாளர்களை மகிழ்ச்சி கடலில் மூழ்கடித்தது. முதல் பருவத்திலே அந்த அணிக்கு 3 கிண்ணங்களை பெற்று தந்த மகிழ்ச்சியில் திளைத்துள்ளார் பயிற்றுனர் ஹன்சி ஃபிளிக். லாலிகாவை தவிர்த்து கோப்பா டெல்ரே மற்றும் சூப்பர் ஸ்பெயின் கிண்ணங்களையும் பார்சா வென்றிருக்கிறது. அடுத்த பருவத்துக்கான வெற்றியாளர் லீக்கில் நுழையும் வாய்ப்பை ஒளிமயமாக்கிக் கொண்டது செல்சி. இன்று அதிகாலையில் தி ப்ளூஸ் ஒற்றை கோலில் மான்செஸ்டர் யுனைடெட்டை வென்றது. அந்த வெற்றியை தொடர்ந்து பிரீமியர் லீக் பட்டியலில் 66 புள்ளிகளுடன் 4ஆம் நிலைக்கு முன்னேறியது செல்சி. அந்த உபசரணை அணிக்கான வெற்றி கோலை 71வது நிமிடத்தில் மார்க்கோ குரேலா பெற்று தந்தார். நடப்பு பிரீமியர் லீக் பருவத்தில் யுனைடெட் சந்தித்த 18வது தோல்வி இது. அதன் மற்றொரு ஆட்டத்தில் ஆஸ்டன் வில்லா 2-0 என டோட்டன்ஹாமை வீழ்த்தியது. நிர்வாகி உனாய் எமரி வழிகாட்டலில் இயங்கும் ஆஸ்டன் வில்லாவுக்கான 2 கோல்களும் பிற்பாதியில் புகுத்தப்பட்டன. 59வது நிமிடத்தில் எஸ்ரி கொன்சாவும் 73வது நிமிடத்தில் புபாக்கார் கமாராவும் அந்த கோல்களை பெற்று தந்தனர். அவர்கள் இருவரும் பெற்று தந்த வெற்றியால் பிரீமியர் லீக் பட்டியலில் 5ஆம் நிலைக்கு முன்னேறியது ஆஸ்டன் வில்லா. அந்த பட்டியலில் முதல் 5 நிலைகளை பிடிக்கும் அணிகள் அடுத்த பருவத்திற்கான வெற்றியாளர் லீக்கிற்கு முன்னேறும். ஞானக்குரல். ஆதி ஒளியாகி யாழ் வானும் தனாகி ஆதி அவன் உருவமாம். ஆன்மா எங்கிருந்து உதித்ததோ அதுவே மூல ஒளியாகும். அந்த மூல ஒளியாகவும் உலகத்தை ஆள்பவனாகவும் இருப்பவனே ஈசன் என வீடு பேறு தன்மை விளம்புகிறார் ஔவையார். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.